Hey guys, 3/3/2025 இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இல்லையா? ஸோ அதில் தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்க பாருங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸாம் முடிச்சதுமே நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் தேடுவீங்க இல்லையா? ஸோ அதனால ஆன்சர்ஸ் 1 மார்க்கும் மொழிநடை ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஆன்சர்ஸ் இப்போ அப்லோட் பண்ண போறோம். பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பப்ளிக் மார்க் பண்ணி காமிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அடுத்து குறிப்புகளில் மறைஞ்சிருக்கும் தமிழறிஞரை கண்டுபிடிக்க. தமிழறிஞர் தான் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம். இது யாருன்னா மறைமலை அடிகள். ஓகேவா? மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் 2 இடத்த வச்சு ஒரு பொருளை மறைக்கலாம். அப்ப என்னது மறைதான். உயர்தினை என்மனார் கற்க சுட்டே அக்னி என்மனார் அவரல பிறவே. இந்த தொடர் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்தது ஃபோர்த் ஒன், உலக நாடுகள் மாற்று ஆற்றலை சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இது உணர்த்தக்கூடியது என்னன்னா கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடு தான் தேவைப்படுகிறதுங்கிறத. அடுத்து லாஸ்ட் ஒன், வயத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படின்னா நன்மை கிடைக்கிறது. சினம் சேர்ந்தாரை கொல்லி, காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெரியது. அப்போ லாஸ்ட் ஒன் தான் இதுக்கான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. சோ இதுல குறிப்பிடப்படுவது வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழி சமூக முறை. காவினம் கலனி சுருக்கினம் கலப்பை. இந்த தொடர்ல கலன் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைக்கருவி. அடுத்தது காலை இளம் வெயில் நன்றாக படிவம். அடுத்தது ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. வானம் அழிகிறது பூமி சிரிக்கிறது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மலை அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். சரந்து வரல் திரை. மலை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணனை கண்ட குந்தி. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலை மேகத்தை கண்டதுமே அப்படி மயில் வந்து சந்தோஷத்துல அந்த தொகையை விரிச்சு ஆடும் இல்லையா? சோ அதனால மகிழ்ச்சி. காப்பியத்தின் பெரும் பிரிவு அப்படிங்கிறது காண்டம் தான். புக்ல வந்து பாத்தீங்கன்னா வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவின் இருக்கும், கொஞ்சம் மாத்தி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஒருமையுடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது. அதாவது ஒருத்தருடைய புகழ் வலிமை கொடை அருள் இது எல்லாத்தையும் பத்தி பாடக்கூடியது பாடாந்திரை தான். ஓகேங்களா? பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். அடுத்து 2 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பழைய கொஸ்டின் பேங்க்ல இருக்கக்கூடியது, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதை படிச்சிருந்தாவே நமக்கு வந்து ஈஸியா இருந்திருக்கும். இந்த கொஸ்டின் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். இதுவுமே வந்து ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதுக்கப்புறம் பருவத்தை பைசை, இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், ரிப்பீட்டடா கேட்டது தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம். ஓகே, முடிந்தால் தரலாம் அப்படிங்கிறப்போ உன்னிடம் உள்ள பொருளை மற்றவர்களுக்கு முடிந்தால் தரலாம் அப்படின்னு மேலே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி முடித்தால் தரலாம் அப்படிங்கிறப்போ வீட்டின் திறவுகளை வேலைகளை முடித்தால் தரலாம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிணற்று தவளை போல. ஸோ இதுக்கு வந்து பெண்கள் கிணற்றில் விழுந்த தவளை போல இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். மயங்கிலி சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனம் வீசும்படி சமைத்ததால் மனம் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்லிக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது திருவள்ளுவர் செல்வன் திருவள்ளுவர் செல்வன். ஸோ இதில் சரியான ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் செல்வன் தான். ஏன் அப்படின்னா பெயர் சொல்றது பார்த்தீங்கன்னா செல்வன் அப்படிங்கிறது பெயர் சொல். பெயர் சொல்ல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசதப வல்லினம் மெய்கள் வந்து மிகாது. அதனால திருவள்ளுவர் செல்வன் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை. அதுக்கு வந்து காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். சான்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். ஓகே, அடுத்து சொல்லி பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்படின்னு இருக்கா? ஸோ வெங்காயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினுடைய பெயர். சமையலில் சிறிய வெங்காயத்தை பயன்படுத்தினேன் பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தினேன் அப்படின்னு எழுதிக்கலாம். அதை பிரிக்கும் போது வெண்கூட்டல் காயம் அப்படின்னா வீரர்கள் போரில் வெண்காயம் அடைந்தனர், காயம் அடைந்தனர். அதுவே அந்தமான் அப்படிங்கிறப்போ அந்தமான் அப்படிங்கிற ஒரு தீவோட பெயரை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அந்தமான் அழகாக உள்ளது அப்படிங்கிறப்போ அந்த தூரத்தில் கூடிய ஒரு மான் வந்து அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஓகே, அடுத்து கலை சொல்லாக்கம் தருக. ஸோ கலை சொல்லாக்கம் தருக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட். இதுக்கு வந்து 2 மீனிங் இருக்கு. ஒன்று கலைஞர், இல்லைன்னா கவின் கலைஞர் அப்படின்னா நம்ம சொல்லலாம். அதுவே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கட்டணம். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. அது வந்து செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா, அது நமக்கு வேணாம். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. அருங்கானம். அருங்கானம்ங்கிறது கீழே வந்து நான் பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அருமை கூட்டல் காணும் அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது ஈறுபதல் விதிப்படி மை விகுதி வந்து நீங்கிரும். அதுக்கப்புறம் இனமைகள் அப்படிங்கிற விதிப்படி அந்த வறுமொழியில் இருக்கக்கூடிய கா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இனமான ஒற்றெழுத்து இங்கு, அந்த இங்கு வந்து மிகும். ஸோ அப்படி மிகும்போது அரு கூட்டல் இங் கூட்டல் காணும் அருங்கானம் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் இது. அதே மாதிரி ஏழை என அப்படிங்கிறப்போ ஏழை கூட்டல் என அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, எழுதியிருக்கேன். ஏழை கூட்டல் என அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இ இ ஐ இந்த மாதிரியான ஓசைகள் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ் அப்படிங்கிறது மிகும். எவ்னா ஈ, யாவோட ஒற்றெழுத்து ஈ. அப்ப ஏழை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற சவுண்ட் வரதுனால ஈங்கிற ஒற்றெழுத்து வந்து ஏழை கூட்டல் ஈ கூட்டல் என அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி ஈங்கிறது மெய்யெழுத்து, உடல்னு சொல்லுவோம், ஏங்கிறது உயிர் எழுத்து. அப்போ உடல் மேல் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி ஏழை என அப்படின்னு சொல்லி புணர்ந்துரும். ஓகேங்களா? சரி, அடுத்து ஏதேனும் ஒன்றுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாற்றி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சாற்று கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாம். சாற்று அப்படிங்கிறது பகுதி, இ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. அதே தொழுதுனர் அப்படிங்கிறது பிரிக்கிறப்போ தொழு கூட்டல் இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அர் அப்படின்னு பிரிப்போம். தொழு பகுதி, இத்து இறந்த இடைநிலை, அன் வந்து சாரியை, அரு பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். கிராமர் பார்ட்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லா கொஸ்டினும் மோஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சிருந்தது போது ரிப்பீட்டாக வந்திருக்கும். அடுத்து இந்த பேராகிராஃப் கொஸ்டின் பாருங்க. நீயே புருஷமேரு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதியார். அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாது வருட பஞ்சம். அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, தாது வருட பஞ்சம். தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்து தானம் அளித்தார் என்ற தொடருக்கு நிகராக பத்தியில் உள்ள தொடர் எழுதுங்கன்னா கொடையளித்தார் அப்படிங்கிறது தான். மற்றபடி எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 7 மார்க்குமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மனப்பாட பாடல் திருக்குறள் ரெண்டுமே ஈஸியான குள்ள தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக எழுதிருக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா போதும். அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னா டெஸ்ட் முடிச்சதுமே 1 மார்க்ல என்ன ஆன்சர் எழுதிருக்கோம்னு சொல்லி தேடிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா?